நான் என்ன போதிக்கிறவனா? எனக்கு எதற்கு வார்த்தை? எனக்கு வார்த்தை தேவையில்லை. இல்லை அன்பானவர்களே, வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும். வார்த்தையை வாசிக்க வாசிக்க உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். வார்த்தையை வாசிக்க வாசிக்க இளமை திரும்பும். அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, என்னுடைய போதகர் ஏறக்குறைய 93 வயது உள்ளவர். அன்பானவர்களே, அவருக்கு அந்த இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் வார்த்தையை நேசிக்கிற ஒரு தேவ மனிதர். அன்பானவர்களே, வார்த்தையை நேசியுங்கள், என்றும் இளமை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, தயவு உண்டாகுமாம், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகுமாம். அன்பானவர்களே, வார்த்தையை வாசிக்க வாசிக்க, அதாவது வேதம் சொல்லுகிறது, உங்களை நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளுவார்கள். தயவு தேடி வரும். உலகத்தின் தயவு, உறவுகளின் தயவு. அன்பானவர்களே, தயவு என்பது நான் தேடி போவதில்லை, என்னை தேடி வருவது. வேதம் சொல்லுகிறது, வார்த்தையை நேசிக்க நேசிக்க you will get the favor from God and from man. மனிதனிடத்திலிருந்து தயவு வரும், தேவனிடத்திலிருந்து தயவு வரும். நான் வார்த்தையை நேசிக்கிறேன். தயவு மட்டுமல்ல, ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருக்கிறது. விடுதலை, பாதுகாப்பு, பழுதற்ற தன்மை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நீடித்த வாழ்வு, எல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் ரட்சிப்பு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ சாண்ட்விச். அதுக்குள் எல்லாம் இருக்கிறது. வாழ்வு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, நீடித்த நாட்கள் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, நித்தியம் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். நண்பர்களே, சுகம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாம் எங்கிருக்கிறது? வார்த்தைக்குள்ளே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கடைசியாக எப்பொழுது திருப்தியாய் நீங்கள் வேதம் வாசித்தீர்கள்? திருப்தியாய் சாப்பிடுகிறோம், திருப்தியாய் உடுத்துகிறோம், எல்லாவற்றையும் திருப்தி எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை திருப்தியா வாசித்திருக்கலாம். இன்றைக்கு வேதம் வாசித்தேன், எனக்கு திருப்தியா இருக்கிறது. கடைசியாக எப்பொழுது திருப்தியாய் வாசித்த நேரம்? யோசித்து பாருங்கள். 5வது சொல்ல விரும்புகிறேன், இந்த வேதம் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள் சிறுமையில் அதுவே உங்களுக்கு ஆறுதல். அன்பானவர்களே, ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. இந்த உலகத்திலே ஆறுதல் கொடுக்கிற மக்கள் மிக குறைவு. நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறவர்கள், நம்மை சோர்வடிக்கிறவர்கள், நம்மை நாக் அவுட் பண்றவங்க, நம்முடைய பாடலை, நம்முடைய செய்தியை எல்லாவற்றையும் விமர்சனங்கள் சொல்லுகிற மக்கள் உண்டு. ஆனால் ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே உன் வாழ்க்கையிலே ஆறுதல். அதுவே எனக்கு ஆறுதல். இன்றைக்கு ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஒருவேளை உறவுகள் கைவிட்டிருக்கலாம், உலகம் கைவிட்டிருக்கலாம், வேண்டியோர் எல்லாம் விடைபெற்று போயிருக்கலாம். ஆனால் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் கர்த்தருடைய வார்த்தை. இது அனுபவம். அன்புக்குள்ளே நானும் எங்களுடைய குடும்பத்தில் பல